இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதம் 32 நாம் கொஞ்சம் தியானித்து பார்க்கும் பொழுது, மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம் என்று அது மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மஸ்கில் என்பது போதகத்தை குறிக்கிறது. தமிழிலும் அதை போதகம் என்றே மொழிபெயர்த்திருக்கிறபடினாலே நமக்கு போதிக்கிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை தாவீது நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் செல்வம் மிகுந்தவர்களை, அதிக பலன் பெற்றவர்களை, செல்வாக்கு மிகுந்தவர்களை, அழகாக இருக்கிறவங்களை, நல்ல பதவியில் இருக்கிறவங்களை போன்றவர்களை பார்த்து தான் உனக்கு என்னப்பா, நீ புண்ணியம் செஞ்சவன், நீ பாக்கியவான் என்று நாம் கூறுவது வழக்கம். உலகம் அப்படித்தான் கூறுகிறது. ஆனால் நம்முடைய எண்ணங்களுக்கும் தேவனுடைய எண்ணங்களுக்கும் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் நம்முடைய எண்ணங்களும் அவருடைய எண்ணங்களும் வேறுபடக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத பகுதியிலே மிகவும் உன்னத நிலைமையில் உயர்த்தப்பட்டிருந்த தாவீது, அவன் ஒரு பெரிய இஸ்ரவேலினுடைய சக்கரவர்த்தியாக ராஜாவாக திகழ்ந்த போதிலும் அவனுக்கென்று இருந்த சொத்துக்கள், அவனுக்கென்று இருந்த செல்வாக்குகள், அவனுக்கு இருந்த ஒரு நல்ல பதவி, இவைகள் எல்லாவற்றையும் செல்வம் மிகுந்தவனாக, பலன் பெற்றவனாக, எந்த ஒரு யுத்தத்திலும் தோல்வி அடையாதவனாக இருந்த அந்த தாவீது இங்கே அவருடைய வாயிலிருந்து ஒரு அறிக்கையிடுகிறார். யாரை பாக்கியவான் என்று சொல்லுகிறார்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அவன்தான் புண்ணியம் செய்தவன், அவன்தான் பெயர் பெற்றவன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் போதிக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, பதவி எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய சரீரங்களிலே ஏற்படக்கூடிய பாரமான ஒரு சூழ்நிலை, இருதயத்தை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை, அதை எந்த ஒரு பதவியினாலும் பணத்தினாலும் எந்த ஒரு செல்வாக்கினாலும் அதை நீக்க முடியாது. தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்று அந்த பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றால் மாத்திரமே ஒரு பெரிய விடுதலையை அனுபவிக்க முடியும் என்பதை உணர்ந்தவராக இந்த பகுதியை நம்மோடு கூட அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, மன்னிக்கப்படுதல் என்பது, மன்னிப்பு என்பது நாம் செய்த தவறுகளை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அதை நான் இனிமேல் பொறுத்து கொள்ளுகிறேன், நீ செய்த காரியங்கள் என் இருதயத்தை வாதித்தது, என்னை துன்பப்படுத்தினது, என்னை காயப்படுத்தினது, எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினது, பரவாயில்லை, நான் பொறுத்து கொள்ளுகிறேன், உன்னை மன்னிக்கிறேன் என்கிறது தான் மன்னிப்பினுடைய சரியான ஒரு அர்த்தம். என் ஆண்டவர், என் இயேசு, நாம் அவருக்கு செய்த அநேக துரோகங்களையும் அநேக பாவங்களையும் அநேக மீறுதல்களையும் நான் பொறுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்மை அவர் மன்னிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் முதலிலே வெளிப்படுத்துகிறார். நீங்கள் செய்த, நான் செய்த, துணிகரமாய் செய்த, மறைமுகமாய் செய்த எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டு நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மன்னிப்பின் ஆழத்தை குறித்து இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, மூடப்படுதல், எவனுடைய பாவம் மூடப்படுதல். இனிமேல் என் கண்களுக்கு முன்பாக இருந்தால்தானே எனக்கு ஞாபகம் வரும், ஆகவே நான் அதை குழி தோண்டி அதை நான் போட்டு விடுகிறேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைய உலக மனிதர்கள் நம்மை மன்னித்து விட்டேன் என்று சொன்னாலும் நாம் செய்கிற பாவங்களை அடிக்கடி அவர்கள் நமக்கு குத்தி காட்டுவது உண்டு. ஏனென்று சொன்னால் அவைகள் அவர்களுடைய கண்களை விட்டு நீக்கப்படாமல் இருக்கிறபடியினால் நம்மை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் அந்த காரியத்தை நினைப்பது உண்டு. என் ஆண்டவரோ எனக்கு முதுகுக்கு பின்பாக போட்டுவிட்டேன், கடலின் ஆழத்தில் போட்டுவிட்டேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நான் விளக்கிட்டேன், நான் கார்மேகத்தை போல் அகற்றிட்டேன், நான் மூடி போட்டுவிட்டேன், மூடி போட்டதை இனிமேல் நான் நினைக்க மாட்டேன் என்பதில் அத்தனை உறுதியுடைய ஒரு மன்னிப்பை நமக்கு வழங்குகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. நான் ஒரு குறிப்பேடு வச்சிருக்கிறேன், அந்த குறிப்பேட்டில் இருந்தே அந்த பாவங்களை எல்லாம் நான் நீக்கிட்டேன்,
அதனால் அந்த குறிப்பேட்டில் உன்னை குறித்து நீ செய்த காரியங்கள் என் கண்களுக்கு முன்பாக வருவதில்லை, எண்ணாது இருக்கிறது. நான் அது என்னுடைய எண்ணங்களில் தோன்றாமல் இருக்கிறதற்கு நான் வைத்திருக்கிற ஒரு குறிப்பிலிருந்து அதை நான் நீக்கிவிட்டேன் என்பது போல மகா பெரிய ஒரு மன்னிப்பை, மகா பெரிய ஒரு ரட்சிப்பை, மகா பெரிய ஒரு அன்பை வெளிப்படுத்தி அவன் சொல்லுகிறான், என்னுடன் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம், என் ஸ்ட்ரென்த் எல்லாம் உஷ்ண காலத்தில், பயங்கரமான வெயில் காலத்தில் எங்களுடைய உடம்பு எப்படி வறண்டு போகிறதோ அதே போல் வறண்டு போயிட்டு என்று சொன்ன சங்கீதக்காரனாகிய அந்த தாவீதை ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அவனுக்கு இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொடும்படி செய்வீர் என்று சொல்லுகிறார். எல்லா காரியம் விலக்கி காத்து நீர் என்னை மறைவிடமாக இருக்கிற என்னை என் இக்கட்டுகளுக்கெல்லாம் விலக்கி காத்து ஒரு வேதனையில் புலம்புனவனை இங்கே சங்கீதம் பாட வைக்கிறார். வேதம் சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கிறவர்கள் சங்கீதம் பாடக்கடவர்கள், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர் என்று முந்தின சங்கீதத்தில் சொல்லுகிற தாவீது இங்கே சொல்லுகிறார், என் பாவத்தினுடைய தோஷம், குற்ற உணர்வு, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பலதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம், செத்த கிரியைகளற, அதுதான் பாவத்தின் தோஷம். என்னைக்கோ செய்த பாவம் உள்ளத்துக்குள்ளே கடந்து உறுத்திக்கிட்டே கிடக்கிற அந்த பாவத்தினுடைய தோஷத்தை கூட நீர் எனக்கு மன்னித்து விட்டீர் ஆண்டவரே, மூடி போட்டு விட்டீர் ஆண்டவரே. நீர் என்னுடைய குறிப்பிலிருந்தே, உம்முடைய குறிப்பிலிருந்தே எடுத்து போட்டு விட்டீர் ஆண்டவரே. அது நிமித்தமாக புலம்பிக் கொண்டிருந்த நான் இப்பொழுது இரட்சணிய பாடல்களை நான் பாடுகிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதற்கும் ஒருபடி மேலே மன்னித்தவர் மாத்திரமல்ல, உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற அன்பு நிறைந்த ஒரு தெய்வம், நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர், கரவலாடுகளை மெதுவாக நடத்துவேன் என்று சொன்ன என் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உன்னை நடத்துவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்னை நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு சின்ன கண்டிப்பையும் உணர்த்துகிறார். வாரினால், கடிவாளத்தினால் மூக்கில் மூக்கணாங்கயிறு போட்டு இழுக்கிற ஒரு குதிரையை போல, கோவேறு கழுதையை போல எத்தனை தரமோ கூப்பிட்டா கூட அவைகள் திரும்பி பார்த்து வருவதில்லை. ஆனால் நாம் வளர்க்கிற நாயை நாம் லேசாக கூப்பிட்டா கூட அது ஓடி வந்து நின்று அது வாலாட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த சுபாவத்திற்கு மாறிவிடும்படியாக என் வேதம் அழைக்கிறது. மூக்கணாங்கயிறு போட்டு இழுக்கிற தண்டனையினால், நோயினால், வேதனையினால் இழுக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஏன்னா துன்மார்க்கனுக்கு வேதனை, நீதிமானுக்கோ கிருபை. நமக்கு செலக்ட் பண்ண வேண்டிய காரியம், எனக்கு கிருபை போதும் ஆண்டவரே, எனக்கு துன்பம் வேண்டாம், எனக்கு வேதனை வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் போதித்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அந்த உலகத்தில் கிருபை சூழ்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்தெடுத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாமும் மகிழ்ந்து கலிகூற முடியும். உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போன என் வாழ்க்கை என்று சொல்லுகிற நாம் இரட்சணிய பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமே. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு.